கேளுங்கள். அனைத்து வேதங்களும், சமய இலக்கியங்களும், பல புராணங்களும் தேவன் எப்படிப்பட்டவர் என்ற இலக்கணத்தை மட்டுமே கொடுக்கிறது. திருவாசகமோ, திருமூலரின் வாக்கோ, சிவஞான போதமோ அல்லது மிக பழமையான ரிக்வேதமோ தேவன் உருவமில்லாதவர், கேடு இல்லாதவர், அதாவது பாவம் இல்லாதவர், பரிசுத்தர், கிளை இல்லாதவர், அதாவது மனைவி மக்கள் என்ற உறவுகள் இல்லாதவர், ஒளியானவர், அக்னிமயமானவர், நல்லவர், இரக்கமுள்ளவர் என்று அவருடைய தன்மைகளை மட்டுமே விவரிக்கிறது. ஆனால் அப்படி சொல்லப்பட்ட எல்லா தன்மைகளுக்கும் காரணமாக இருக்கிற தேவன் ஒருவரே. அவராலே சகலமும் உண்டாயிற்று, அவராலே நாமும் உண்டாயிருக்கிறோம். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்று நம் கையில் இருக்கும் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே எடுத்துரைக்கிறது. தேவன் இன்னாரென்றும் அவருடைய நாமம் இன்னதென்றும் அன்பு இன்னதென்றும் வெளிப்படுத்தவே அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டாராம். இப்படி நம்மை போல மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவனை அறியும் ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்தாராம் என்று 1 யோவான் 5:20 சொல்கிறது. தன்னை குறித்து சாட்சி கொடுத்தாராம். இதையே யோவான் 14:6 நமக்கு சொல்கிறது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், இயேசுவே மெய் தேவன் என்று. மதம் என்று ஒன்றுமில்லை, மார்க்க பேதங்களும் இல்லை. மனுக்குலம் என்ற ஒன்று உண்டு. அந்த ஒன்று ஒரே இரத்தத்தால் படைக்கப்பட்ட தேவ ஜனமான நாம் அனைவருமே, சகோதர சகோதரிகளான நாம் அனைவருமே. ஆமென்.